Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். Why do we Christians still preach about Jesus Christ? ஏன் கிறிஸ்தவர்கள் இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறார்கள்? In one word, the tomb is still empty. ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் இன்றைக்கும் கல்லறை காலியாயிருக்கிறது. Yes, Jesus Christ, he gave up his life. He was crucified, he died, he was buried, but on the third day he rose again from the dead. இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், தொடர்ந்து மூன்றாவது நாளிலே உயிர்த்தெழுந்தார். Yes, then he appeared to so many disciples. After that, he ascended into heaven and he has promised to come back again. தொடர்ந்து அவர் பலருக்கு தரிசனமாக தொடர்ந்தவர் ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணினார், நான் திரும்ப வருவேன் என்று. That is why we still preach about the first coming and also the second coming of Jesus Christ. அதனால் தான் இயேசுவுடைய முதல் வருகையை பற்றியும் இரண்டாவது வருகையை பற்றியும் நாம் பேசுகிறோம். People all around the world, some know that Jesus Christ is the one true God, but so many people still do not know. இந்த உலகத்தில் பலருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து ஒரு மெய்யான தேவன் என்று, ஆனால் பலருக்கும் இன்றைக்கும் தெரியாமல் இருக்கிறது. That is why we exhort you and each and whomsoever that we meet to proclaim about Jesus Christ to the world. அதனால் தான் இயேசுவை நாங்கள் எல்லோருக்கும் பிரசங்கம் பண்ணுகிறோம். Jesus gives hope to the hopeless. He gives answers to those who have pertinent questions. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையை இயேசு கொடுக்கிறார். கேள்விக்குறியோடு வாழ்க்கையில வாழ்கிறவர்களுக்கு பதிலாக இயேசு இருக்கிறார். Yes, he is the answer to all the problems of mankind. எல்லா மனித குலத்தினுடைய எல்லா பிரச்சனைக்கும் அவரோட பரிகாரியாக இருக்கிறார். Yes, John chapter 20 verse 20 onwards. Now the first day of the week, Mary Magdalene went to the tomb early while it was still dark and saw that the stone had been taken away from the tomb. நாம் யோவான் 20வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். Verse 2. Then she ran and came to Simon Peter and to other disciples whom Jesus loved and said to them, they have taken away the Lord out of the tomb and we do not know where they have laid him. உடனே அவள் ஓடி, இரண்டாவது வசனம், உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷரிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். Look at this. Mary Magdalene went to the tomb and she was shocked to find the tomb empty. இங்கே பாருங்கள், மகதலேனா மரியாள் கல்லறைக்கு போகிறாள். அவர் ஆச்சரியப்படுகிறார் அந்த கல்லறை காலியா இருந்ததை பார்த்தபோது. He thought that somebody had stolen the body of Jesus Christ. அவள் நினைத்தால் யாரோ சிலர் இயேசுவுடைய சரீரத்தை களவு கொண்டு போயிருக்கிறார்கள் என்று. She panicked. She ran and came to Simon Peter and reported saying that they have taken away the Lord out of the tomb and we do not know where they have laid him. அதை கண்டவுடனே அவள் ஓடுகிறாள். சீமோன் பேதுருவிடத்தில் வந்து சொல்லுகிறாள், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர் வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை. This is what we too do. Sometimes we panic in not knowing what to do or not knowing what has happened. இது போலதான் நாம் சில வேளைகளில் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் அதிர்ந்து போவோம். When we look at verse 3 and 4, we read like this. Peter therefore went out and other disciples and were going to the tomb. So they both ran together and the other disciples outran Peter and came to the tomb first. பாருங்கள், அதனுடைய மூன்றாவது வசனம், நான்காவது வசனம். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷரும் கல்லறையிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்த்து மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்திற்கு வந்து, yes, they came to investigate what happened to the body of Jesus Christ. பாருங்கள், அவர்கள் என்ன இயேசுவுடைய சரீரத்திற்கு நடந்திருக்கிறது என்பதை சோதித்து பார்க்கும்படி வருகிறார்கள். And what is the sight they saw on the tomb? We read that when we read verse 5 onwards. பாருங்கள், அவர்கள் கண்ட காட்சி என்ன, அதை தான் நாம் தொடர்ந்து 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். And he stooping down and looking in, saw the linen clothes lying there, yet he did not go in.
Then Simon Peter came, following him, and went into the tomb, and he saw the linen clothes lying there. பாருங்கள் அதனுடைய 5வது வசனம் முதல். அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருக்கிற சீலை மற்ற சீலைகளுடன் வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். What did they find when they investigated? They did not find the body of Jesus Christ, but they saw the linen that was placed there. பாருங்கள் அவர்கள் சோதித்த போதோ இயேசுவுடைய சரீரத்தை அவர்கள் அங்கு காணவில்லை. ஆனால் அந்த வஸ்திரத்தை அந்த சீலைகளை அவர்கள் கண்டார்கள். We read from verse 7 onwards, we read like this. And the handkerchief that had been around his head, not lying with the linen clothes, but folded together in a place by itself. பாருங்கள் 7வது வசனத்தை பாருங்கள். சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடன் வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டாள். Look at that. They were astonished to see the cloth, the handkerchief that was around his head. It was not just placed randomly, but it was folded together in a place by itself. பாருங்கள் அவள் அந்த இயேசுவுடைய தலையிலே சுற்றி இருந்த அந்த சீலையானது ஏதோ அலங்கோலமாய் கிடக்கிறதை அவர்கள் பார்க்கவில்லை. தனியாக ஒரு இடத்துல பாருங்கள் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, அழகாக சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சியை தான் அவர்கள் கண்டார்கள். Now when we read verse 8, 9 and 10, we'll understand a little bit in detail. Then the other disciple who came to the tomb first went in also, and he saw and believed, for as yet they did not know the scripture that he must rise again from the dead. Then the disciples went away again to their own home. பாருங்கள் 8, 9, 10 வசனங்களை. முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷரும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். Who were these people? These disciples, they were the eyewitnesses of the resurrection of Jesus Christ. They did not find Jesus Christ's dead body in the tomb. The tomb was open and empty. இந்த சீஷர்கள் யார்? இயேசு உயிர்த்தெழுந்தவருடைய சாட்சிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் செத்த சரீரத்தை அங்கு பார்க்கவில்லை. உயிர் பெற்றிருக்கிற ஒரு இயேசுவை, அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய அந்த காட்சியை தெளிவாக கண்கூடாக பார்த்தவர்கள் இந்த சீஷர்கள். Right now we are the disciples who are re-emphasizing the empty tomb. இன்னைக்கு நாம் அவருடைய சீஷர்களாக இருக்கிறோம். இயேசுவுடைய அந்த காலியான கல்லறையை பற்றி விளக்குகிறவர்கள். If the tomb was still closed and if the body of Jesus Christ was still there, there is no point in preaching about the risen Savior Jesus Christ. இயேசுவுடைய கல்லறை இன்றைக்கும் அடைக்கப்பட்டு இயேசு மீண்டும் உயிர்த்தெழாமல் இருப்பாரே, ஆனால் எங்களுடைய பிரசங்கங்களுக்கும் எங்களுடைய வார்த்தைகளுக்கும் அர்த்தம் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார். Yes, the one word that is key in the whole Bible is this: He is not here, He has risen. வேதத்தினுடைய முக்கியமான வார்த்தை அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். My dear friend, we are speaking about a God who is alive and well. நாங்கள் ஆண்டவரே இன்னும் உயிரோடு இருக்கிற தேவனை பற்றி, இன்னைக்கு உயிரோடு ஜீவிக்கிற தெய்வத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். Yes, that is why we say when you call upon the name of Jesus Christ, He can hear you, and when He hears you, He will answer you. அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் அந்த தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டால் நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்திற்கு, உங்களுடைய வேண்டுதலுக்கு, உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அவர். We speak about a risen Savior who can resurrect you, who can turn you from a nobody into a somebody. நாங்கள் உயிர்த்தெழுகிற இயேசு உங்களை ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து ஒன்றாக மாற்றுவதற்கு அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார். Yes, we are talking about Jehovah Rapha, the one true God who can heal you. நாங்கள் யெகோவா ராஃபாவை பற்றி பேசுகிறோம். ஒரு உண்மையான தெய்வம், உங்களை சுகமாக்குற தெய்வத்தை பற்றி பேசுகிறோம். Yes, we are talking about the great I am. We are talking about, yes, I am the good physician. நாங்கள் இங்கு பேசுவது ஒரு நல்ல மருத்துவரை பற்றி, எல்லா வியாதிகளையும் சுகமாக்குகிற ஒரு மருத்துவரை பற்றி. By His stripes you were healed. That is why we proclaim healing to your bodies.
ஓ அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள். அதனால் தான் சுகத்தை பற்றி பேசுகிறோம். உங்கள் சரீரங்களில் சுகத்தை தருகிறவர் அவர். Because Jesus is alive and well, that is why we still say that He is Jehovah Jireh, your provider. ஓ அவர் யெகோவா ஈரேவாக இருக்கிறார். உங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாவற்றையும் தருகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். He is Jehovah Nissi. He is the Lord your banner. ஓ அவர் யெகோவா நிசியாக இருக்கிறார். வெற்றி தருகிற தெய்வமாக இருக்கிறார். We are talking about the name of Jesus Christ, a name which is higher than every other name, because He is risen. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி பேசுகிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். Yes, let me invite your attention back to John chapter 20, verse 11 onwards. Here we can see Mary Magdalene sees the risen Lord. பாருங்கள், தொடர்ந்து உங்களுடைய கவனத்தை நான் யோவான் 20வது அதிகாரம் 18வது வசனத்துக்கு நேராக திருப்பி வருகிறேன். இயேசு மரியாளுக்கு காட்சியளிக்கிற அந்த சம்பவத்தை நமக்கு பார்க்க முடியும். Yes, verse 11. But Mary stood outside the tomb weeping, and she wept. She stooped down and looked into the tomb, and she saw two angels in white sitting, one at the head and the other at the feet, where the body of Jesus had lain. Then they said to her, "Woman, why are you weeping?" பாருங்கள், அதனுடைய 11வது வசனம் முதல். மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவரும் கால் மாட்டில் ஒருவருமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். Look at this. Mary, she was disappointed. She was angry. She was dejected. Why? She thought somebody had stolen the body of Jesus Christ. பாருங்கள், மரியாளுக்கு மிகுந்த வேதனை இருந்தது, அதிர்ச்சி இருந்தது. அவள் நினைத்தாள், சரீரத்தை யாரோ திருடி கொண்டு போயிருக்கிறார்கள் என்று. Look at this. She went to the tomb. She was still weeping. He looked into the tomb. And what did she see? She did not see the body of Jesus. She saw 2 angels. They were sitting, one at the head and other at the feet. The body of Jesus had lain. பாருங்கள், அவள் கல்லறைக்கு பக்கத்தில் அழுது கொண்டிருந்த போது அவள் காட்சியை பார்க்கிறாள். 2 தூதர்கள், வெள்ளுடை நிறைத்தவர்களா 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவரும் கால் மாட்டில் ஒருவருமாக உட்கார்ந்திருக்கிற அந்த காட்சியை அவள் பார்க்கிறாள். Now you can see the angels having a conversation with this woman, and the angels asked her, "Woman, why are you weeping?" And she replied to the angels, "Because they have taken away my Lord, and I do not know where they have laid him." பாருங்கள், அவள் சொல்கிறாள், அந்த தூதர்கள் கேட்கிறார்கள், ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? அப்போது 13வது வசனத்தில் அவள் சொல்கிறார், ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. Oh, you are going to see the first-hand eyewitness account of the person who saw Jesus Christ alive and resurrected. பாருங்கள், அந்த இயேசுவை அவள் நேரடியாக பார்க்க போகிறாள் இப்போது. Verse number 14. Now, when she had said this, she turned around and saw Jesus standing there and did not know that it was Jesus. பாருங்கள், 14வது வசனத்தில் இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனால் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். Look at this. What a lucky lady, you can say. She was the first person to see Jesus Christ resurrected from the dead. பாருங்கள், முதல் மனுஷியாக அவள் பார்க்கிறாள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த காட்சியை, இயேசு கிறிஸ்துவை மரித்த பிறகு உயிரோடு இருந்த அந்த காட்சியை நேரடியாக முதல்ல அவள் பார்க்கிறாள் மரியாள். Yes, verse 15. Jesus said to her, "Woman, why are you weeping? Whom are you seeking?" She, supposing him to be the gardener, said to him, "Sir, if you have carried him away, tell me where you have laid him, and I will take him away." பாருங்கள், 15வது வசனம், இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றாள். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். Look at the plight of this lady. She was still lamenting the loss of the body of Jesus Christ, and she mistook Jesus Christ as a gardener and asked him questions. Where have you taken him away? பாருங்கள், அவளுக்கு இன்னும் அந்த சந்தேகம், அந்த அதிர்ச்சி போகவில்லை. அவள் இயேசுவை தோட்டக்காரன் நினைத்து கேட்கிறாள். நீர் அந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் என்று சொல்லுகிறாள். Now, one word from Jesus, it
transformed a vision. It changed a life. It made her happy. That's what we see in verse 16. Jesus said to her, Mary. பாருங்கள், ஒரு வார்த்தை தான் அவளை அதிர்ச்சிக்குள்ளாக அவளுடைய ஆறுதல் படுத்தியது. என்ன வார்த்தை? 16வது வசனம். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். Yes, that moment Jesus called her name, she recognized who it was. She thought it was a gardener. Now she understood that it was Jesus Christ. இயேசு பேரை சொல்லி கூப்பிட்ட போது அவளுக்கு புரிந்தது, இவர் இயேசு என்று. அதுவரைக்கும் அவள் தோட்டக்காரன் தான் நினைத்திருந்தாள். He turned and said to him, Rabboni, which means to say, teacher. பாருங்கள், அவள் திரும்பி பார்த்து சொல்லுகிற வார்த்தை ரபூனி, அதற்கு அர்த்தம் போதகரே. Right now, are you seeking Jesus Christ? Let me tell you, when he calls you by your name, that is the time you recognize who he is. பாருங்கள், நீங்கள் இயேசுவை தேட ஆயத்தமாக இருக்கிற அவர் உங்களை பேர் சொல்லி அழைக்கிற தெய்வமாக இருக்கிறார். The whole Bible we see that Jesus called people by their names. பாருங்கள், வேதாகமம் முழுவதை நாம் பார்த்தோமேயானால் வேதத்திலே அநேக இடத்திலே சொல்லப்பட்டிருக்கும் பேர் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறவர் என்று. Jesus called Zacchaeus, who was perched upon that sycamore tree. He got the shock of his life because he knew his name. பாருங்கள், இயேசு ஒரு முறை காட்டத்தி மரத்தில் இருந்த சகைவை பார்த்து சகைவே என்று பேரை சொல்லி கூப்பிட்டார். அந்த நேரத்தில் அவன் அதிர்ந்து போனான். Jesus called his disciples by name. That is why they left their fishing nets and followed Jesus Christ. இயேசு தம்முடைய சீஷர்களை பேரை சொல்லி கூப்பிட்டு அதனால் தன்னுடைய மீனவ வேலையை விட்டு இயேசுவிற்கு பின்பதாக பின் சென்றார்கள். Let me tell you, my dear friend, Jesus knows your name. He knows who you are. He knows everything about you. He will call you by your name. இயேசுவுக்கு உங்களை நன்றாக தெரியும், உங்களுடைய பேரை நன்றாக தெரியும். அவர் உங்களை பேர் சொல்லி அழைக்கிற தெய்வமாக இருக்கிறார். Yes, my dear friend, you serve a living God who loves each one of you. He knows everything about you. He still loves you, and loves you. ஓ, நாம் நேசிக்கிற ஆண்டவர் நம்முடைய எல்லாவற்றை, வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றை, நம்முடைய எண்ணங்களை எல்லாவற்றையும் அறிகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். உங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். Once Jesus called out, Lazarus, come forth, and the dead body came back to life. இயேசு லாசருவை பார்த்து சொன்னார், லாசருவே வெளியே வா. அப்பொழுது அந்த மரித்த லாசரு வெளியே வந்தான். When Jesus calls you by your name, your dead situations you will come out from your dead situations. You will arise. இயேசு உங்களை பேர் சொல்லி அழைக்கும் போது உங்களுடைய மரித்து போன இடத்திலிருந்து, மரித்து போன அனுபவங்களிலிருந்து, சூழ்நிலைகளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். One word from Jesus is enough to transform your lives. He can turn your sorrows into joy. ஒரு வார்த்தை இயேசுவிடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும். அதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்ற போதுமானது. When Jesus said to her, Mary, that turned her sorrows into joy. இயேசு அவளை மரியாளே என்று கூப்பிட்ட போது அவளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது. He had lost her peace. She was anxious. Who took the body of Jesus Christ? Now Jesus is alive right in front of her and calling her by her name. பாருங்கள், அவளுடைய வேதனையும் சமாதானமற்ற நிலைமை. இயேசுவை யார் எடுத்துக்கொண்டு, இயேசுடைய சரீரத்தை யார் எடுத்துக்கொண்டு போனார்களோ என்று கவலையில் இருந்தாள். ஆனால் இயேசுவிடத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அவருடைய கவலையை போற்றினது. Right now, are you crying in your home? Are you sitting somewhere and crying, dejected, not knowing what to do? Let me tell you, when right now Jesus is going to call you by your name, whatever be it, he knows you. He knows you very well. He is ready to call you, touch you, and heal you. ஓ, நீங்கள் எந்த நிலையில் இருந்து கொண்டிருந்தாலும் இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். உங்களுடைய வியாதிகளை சுகமாக்குகிறவர். உங்களை பேர் சொல்லி உங்களை குணமாக்குகிற தெய்வமாக இருக்கிறார். When Jesus calls you, yes, you will be filled by his peace, the peace that surpasses all understanding. ஓ, அவர் உங்களை அழைத்தால் உங்களுக்கு சமாதானம் வரும். அந்த சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். It is not the peace that the world gives. It is the peace that only Jesus can give. That is, he will give you his own peace. உலகம் தருகிற பிரகாரமான ஒரு சமாதானம் அல்ல, அது தேவ சமாதானம். When people comfort you, there is a limit. But when God embraces you,
you need no further comfort because He is the one who comforts you. பாருங்கள், மனித சமாதானம் உங்களுக்கு ஓரளவிற்கு சமாதானத்தை தரும், இன்பத்தை தரும். ஆனால் அந்த சமாதானம் போது நித்தியமானது. Are you rejected and dejected? Jesus is right now ready to embrace you because He is so close to the broken hearted. நீங்கள் எங்கேயாவது தள்ளப்பட்டவர்களாய் நிராகரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை அணைக்கிறார். ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி உங்களை ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். If you're weeping, Jesus is ready to wipe away your tears right now. நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்களேயானால் உங்களுடைய கண்ணீரை எல்லாவற்றையும் அவர் துடைக்கிறவராய் இருக்கிறார். If you're fearing just like this lady was fearing, Jesus is saying to you, fear not, and fear not. நீங்கள் பயப்பட்டுக் கொண்டிருப்பீர்களேயானால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதீர்கள். Now, in verse 17, Jesus said to her, do not cling to me, for I have not yet ascended to my Father, but go to my brethren and say to them, I am ascending to my Father and your Father, and to my God and your God. பாருங்கள், அதனுடைய 17வது வசனம், 20வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நானும் இன்னும் என்னும் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். Mary Magdalene came and told the disciples that she had seen the Lord and that He had spoken these things to her. பாருங்கள், மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். Yes, they were the eyewitnesses. They saw Jesus Christ arise from the dead. Right now, we are repeating the same message. We are proclaiming the resurrection of Jesus Christ because the tomb is still empty. பாருங்கள், இவர்கள் எல்லோரும் இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். சொந்த கண்களால் பார்த்த சாட்சிகளாக இருக்கிறார்கள். இப்போது நாங்களும் அதற்கு சாட்சியாக இதை பிரசங்கிக்கிறோம். காரணம், அவருடைய கல்லறை இன்றைக்கும் காலியாக இருக்கிறது. One of his disciples, Saint Thomas, he had the privilege of meeting him, but he doubted before that. பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரு சீஷராகிய தோமா அவருக்கு ஆண்டவர் காட்சியளிக்கிறதையும் சீஷர்களுக்கு காட்சியளிக்கிறதையும் தொடர்ந்து பார்க்க முடியும். Verse 24 to 29, you can see that incident. That is called seeing and believing. பாருங்கள், 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது தோமா இயேசுவை பார்த்து இயேசுவை விசுவாசிக்கிற அந்த சம்பவத்தை இங்கு பார்க்க முடியும். Yes, now Thomas called the twin, one of the 12, was not with them when Jesus came. The other disciples therefore said to him, we have seen the Lord. He said to them, unless I see in his hands the print of the nails, and put my finger into the print of the nails, and put my hand into his side, I will not believe. பாருங்கள், 24வது வசனத்துல இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திரிவு எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். You might not be a Christian. You might not be a believer. Maybe you're also doubting, just like this doubting Thomas. நீங்கள் ஒரு விசுவாசி அல்லாதவர்களாக இருப்பீர்கள், ஒரு அவிசுவாசியாக இருப்பீர்கள். நீங்கள் இந்த தோமாவை போல சந்தேகத்தோடு இருப்பீர்கள். Yes, are you also saying that unless I see in his hands the print of the nails and put my finger in the print of the nails and put my hand in his side, I will not believe? Is that you, my dear friend? பாருங்கள், நீங்களும் இந்த தோமாவை போல அந்த காயத்திலே விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? We were talking about eyewitnesses like Mary Magdalene and also the other disciples. Now it was a turn of this doubting Thomas. பாருங்கள், நாம் பலர் பார்த்த கண்டு இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். இயேசுவை கண்டதற்கு இப்போது நாம் ஒரு சந்தேக தோமாவை பற்றி பார்க்கிறோம். In verse 26, we read like this. And after 8 days, his disciples were again inside, and Thomas was with them. Jesus came, the doors being shut, and stood in their midst and said, peace be to you. பாருங்கள், மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவேறி உங்களுக்கு சமாதானம் என்றார். 26வது வசனம். Verse 27. Then he said to Thomas, reach your finger here
and look at my hands and reach your hand here and put it into my side. Do not be unbelieving, but believing. Thomas answered and said to him, my Lord and my God. பாருங்கள் 27வது வசனம் 28வது வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பதிலுமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்கிறான். In verse 29 we read like this. Jesus said to him, Thomas, because you have seen me, you have believed. Blessed are those who have not seen and yet have believed. அதற்கு இயேசு 29வது வசனம், தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Yes, we see Mary Magdalene saw Jesus Christ. The disciples saw Jesus Christ face to face, and even Thomas, the doubting Thomas, he was visited by Jesus Christ. பாருங்கள், மகதலேனா மரியாள் இயேசுவை கண்டாள், சீஷர்கள் இயேசுவை கண்டார்கள், தோமாவும் இயேசுவை பார்க்கிறான். What kind of a believer are you? Blessed are those who have not seen and yet have believed. நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசிகளாக இருக்கிறீர்கள்? வேதம் சொல்கிறது, காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். In the whole Bible, why do we believe? We see what Jesus did. Yes, it is written in the Bible. There are so many things that are not even written. That is the magnitude of the miracles that Jesus performed. வேதம் முழுவதுமாக இயேசு செய்த அற்புதங்களை, இயேசுவுடைய அநேக விதமான வல்லமையான செயல்களையும் பற்றி நமக்கு வேதம் சொல்லுகிறது. When we read verse 30 and 31, we understand why we still believe the resurrection of Jesus Christ. பாருங்கள், 30-32 வசனத்தை நாம் பார்க்கும்போது தேவனுடைய அந்த உயிர்த்தெழுதலை பற்றி நாம் விசுவாசிப்பதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். Yes, verse 30. And truly Jesus did many other signs in the presence of his disciples, which are not written in this book. But these are written that you may believe that Jesus is the Christ, the Son of God, and that believing you may have life in his name. பாருங்கள், 30-31 வசனங்களை இந்த புத்தகத்தில் எழுதியாத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்தவருடைய நாமத்தினால் நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Yes, the question is, why do you still believe Jesus Christ? Why is it written? It is because so that you may believe that Jesus is the Christ, the Son of God, and that believing you may have life in his name. எதற்கு இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது? இந்த அற்புதங்கள் எல்லாம் எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்றும் அவருடைய நாமத்தினால் அந்த விசுவாசத்தினால் நீங்கள் அந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு தான் இந்த அற்புதங்களும் இந்த சாட்சிகளும் எல்லாம் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Yes, for God so loved the world, he gave his only begotten Son, so that whosoever believeth in him should not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God became flesh. Yes, Jesus was born of Virgin Mary. He lived an ordinary life. At the age of 30, he was baptized under John the Baptist. Then he began his ministry. பாருங்கள், இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். தன்னுடைய 30வது வயதிலே யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். Yes, then he began to do his ministry in this world. He healed the sick. Yes, wherever he found people who were in need, he met their need. பாருங்கள், அதற்கு அப்புறமாக ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பல ஆண்டுகள் இந்த உலகத்திலே அவர் ஊழியம் செய்தார். அவர் அநேகரை சுகமாக்கினார். என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ ஜனங்கள் அந்த தேவைகளை எல்லாம் சந்தித்தார் அவர். The blind they received sight. Yes, the mute they began to speak. Yes, the deaf they began to hear. பாருங்கள், பார்வை இல்லாதவர்கள் பார்வை பெற்றார்கள், பேச முடியாதவர்கள் பேசும் திறனை பெற்றார்கள், கேட்க முடியாதவர்கள் கேட்கும் திறனை பெற்றார்கள். Lepers were cleansed of the leprosy. It was an incurable disease in those times. பாருங்கள், ஜனங்கள் குஷ்ட ரோகத்திலிருந்து சுகம் பெற்றார். அந்த நாட்களில் அது கொடூரமான வியாதியாக இருந்தது. Short-term illnesses and long-term illnesses were healed in an instant. பலவிதமான வியாதிகள் உடனடியாக சுகம் பெற்றார்கள். The person who was waiting for 38 long years by the pool, yes,
Jesus healed him. 38 வருடமாக அந்த குளக்கரையில் இருந்த அந்த மனிதனும் இயேசுவால் உடனடி சுகத்தை பெற்றான். A lady who had an issue of blood for 12 long years, in an instant, she touched the hem of his garment and she was healed instantaneously. பாருங்கள், 12 வயசு வருட வியாதியான ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே உடனடி சுகத்தை பெற்றாள். Whatever be the manner of sickness, Jesus healed everything. எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் இயேசு அவற்றை சுகமாக்குகிறவராய் இருக்கிறார். The paralyzed took their beds and went home. The dead came back to life. பாருங்கள், முடவர்கள், நடக்க முடியாதவர்கள் கூட உடனடியாக நடந்து போனார்கள். மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினார்கள். Yes, Jesus, he was crucified. He was beaten for your sake. He was made to wear a crown of thorns. பாருங்கள், உங்களுக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். He became a living sacrifice for you. Instead of you and me being crucified on the cross, he took the pain, the shame, the sickness, everything upon himself. அவர் உங்களுக்காக எனக்காக ஒரு பலியாக, நம்முடைய பாவத்திற்காக, சாபத்திற்காக, வியாதிக்காக, துக்கத்திற்காக அவர் பலியாக தன்னை தானே ஒப்புக் கொடுத்தார். His face became unrecognizable. அவருடைய முகத்திற்கு ரூபம் இல்லாமல் போனது. His body was bruised for your sake. By his stripes you were healed. பாருங்கள், அவருடைய சரீரம் முழுவதும் காயங்களால் மாறினது. நமக்காக அவருடைய By his stripes you were healed. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். Yes, my dear friend. When a soldier pierced his side, the last drop of blood and water gushed out. பாருங்கள், அவருடைய சரீரத்தில் இருந்த கடைசி துள்ளி இரத்தம் வரைக்கும் போனது என்று வேதம் சொல்கிறது. He stretched out his arms. Yes, and he gave his life to his father. அவர் தன்னை தானே தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தார், தன்னுடைய ஆவியை. Why did he allow himself to be crucified on the cross? அவர் எதற்காக சிலுவையில் தன்னை ஒப்புக் கொடுத்தார்? Yes, he was nailed to the cross by 3 iron nails. பாருங்கள், அவர் ஆணிகளால் அடிக்கப்பட்டார் சிலுவையிலே. It was his love for you and me that held him to the cross. அது உங்களுக்கான ஒரு அன்பாக இருந்ததனால் தான் அவர் சிலுவையிலே தன்னை தானே ஒப்புக் கொடுத்தார். Jesus was not killed, but he gave his life. இயேசுவை கொலை செய்யவில்லை, இயேசு தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். Jesus, he was dead, he was buried, but on the third day he rose again from the dead. மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாவது நாளிலே உயிர்த்தெழுந்தார். That is why we were talking about the empty tomb. அதனால் தான் நாம் காலியான கல்லறையை பற்றி பேசுகிறோம். That is why we talked about the incident when they saw that the linen was folded and kept in the place where the body lay. பாருங்கள், அவருடைய சரீரம் இருந்த இடத்திலே சீலைகள் சுருட்டப்பட்டு அழகாக வைக்கப்பட்டிருந்த காட்சி அவர்கள் பார்த்தார்கள். அதுவே ஒரு பெரிய சாட்சி. That is why we talk about how Jesus entered into the closed room and the disciples were. பாருங்கள், தொடர்ந்து சீஷர்களுக்கு ஒரு காட்சி அளிக்கிறார். That is why we are talking about how he appeared to even the doubting Thomas. அதனால் தான் தோமா, சந்தேக தோமாவுக்கு அவர் தரிசனமாகிறார். அதை பற்றி நாம் சாட்சி கொடுக்கிறோம். What kind of attitude do you have? Do you have the rejoicement that Mary displayed, or are you still a doubting Thomas? நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்? மகதலேனா மரியாளை போலயா, இல்ல சந்தேக தோமாவை போலயா? Yes. What is that? Jesus Christ, he came back from the dead. He is alive and well. He is in heaven. He is ready to come back again. Are you ready to meet him? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போய்விட்டார். அவர் வீட்டுக்கு வரப்போகிறார். அவரை நீங்கள் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? He is going to come back again. He is not going to come back as a child or a baby in a manger. அவர் திருப்பி ஒரு மனிதராக அவர் வரப்போகிறது இல்லை. Yes, when he comes back again, he is not to come back as a child or a baby in a manger. பாருங்கள், இயேசு திருப்பி வரும்போது ஒரு குழந்தை இயேசுவாக, அந்த புல் தொட்டில வைக்கப்பட்ட ஒரு குழந்தை இயேசுவாக வரப்போகிறது இல்லை.
He is going to come back as the King of Kings and the Lord of Lords. ஓ ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக இந்த உலகத்திற்கு வருவார். The question is, are you prepared to meet him? Are you ready to meet your King? ஓ நீங்கள் அந்த ராஜாவை சந்திக்க, அந்த கர்த்தாதி கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? That is why we prepare you to meet your King. That is why we proclaim, oh Jesus Christ, the risen Savior. உங்களை தயாராக இருப்பதற்காக சொல்லுகிறோம். அதனால் தான் அந்த இயேசுவை பற்றி நாங்கள் பிரசங்கிக்கிறோம், பறைசாற்றுகிறோம். That's why you see people everywhere in the world preaching about Jesus Christ again and again, day in and day out. It's all because of the love towards Jesus Christ. அதனால் தான் இந்த உலகத்தில் அநேகர் இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறார்கள், பறைசாற்றுகிறார்கள். காரணம் அந்த ஆண்டவரிடத்தில் இருக்கிற அன்புதான். We are your well-wishers. We want you also to receive Jesus Christ as your Lord and Savior, because Jesus is the only way to everlasting life. ஓ அதனால் தான் நாங்கள் உங்களை அழைக்கிறோம். இயேசு மட்டுமே அந்த நித்திய ஜீவனை தருவதற்கான ஒரே வழியா இருக்கிறார். Jesus said, I am the way, the truth and the life. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று. Maybe you do not have a way in your life. Right now, we call upon the name of Jesus Christ, who is your way maker. ஓ நீங்கள் வழி தெரியாதவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு வழி ஆயத்தம் பண்ணுகிற அந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். You might be seeking after truth, but let me tell you, hey, Jesus himself is the truth. ஓ இயேசுவே அந்த சத்தியமாக இருக்கிற நீங்கள் ஒருவேளை சத்தியத்திற்காக ஓடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கலாம். You might be striving hard for a better life. Let me tell you, nobody else has offered you everlasting life other than Jesus Christ. ஓ நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கைக்காக தேடிக்கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவை போல நித்திய ஜீவனை நல்ல வாழ்வை தர ஒருவர் இல்லை. Jesus himself is the life. He is the Alpha and the Omega. He is the author and perfecter of life. ஓ அவர் ஆல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். அவர் நித்திய ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். My dear friend, are you ready to meet the risen Savior? The tomb is still empty. ஓ அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? அந்த கல்லறை இப்பொழுதும் காலியா இருக்கிறது. Shall we look to the Lord in prayer? ஓ நம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணலாமா? Our loving Heavenly Father, we thank you, Lord. Right now we have told them about your resurrection, Lord. அன்பின் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலே உயிர்த்தெழுந்த இயேசுவை உம்மை பற்றி நாங்கள் பேசி இருக்கிறோம். Lord, we told them about the empty tomb and how Mary and the other disciples, including Thomas, had encounters with you, Lord. அவர்கள் எப்படி நாங்கள் மகதலேனா மரியாள் மற்ற சீஷர்கள் உம்மை சந்தித்தார்கள், உயிர்த்தெழுந்த உம்மை கண்டார்கள் என்பதை பற்றி நாங்கள் சொல்லி இருக்கிறோம். Lord, right now as they repent of the sins and return their hearts to you, Lord, right now, Lord, come into their hearts. Lord, fill them with your Holy Spirit. Lord, be with them. Lord, guide them. ஆண்டவரே, இப்போதே ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய உள்ளத்தை தொடுவீராக, குறைகளை மன்னிப்பீராக, குற்றங்களை கழுவுவீராக, அவருடைய உள்ளத்தை தேவன் நீர்த்தாமே தொடுவீராக ஆண்டவரே. Yes, Lord. Lord, fill them with your Holy Spirit. Let them live a life. Let them have a new life, a life of hope, joy and happiness in Jesus Christ. ஓ பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்படுவார்களாக. ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு நம்பிக்கையுள்ள வாழ்க்கையை, ஒரு நல்ல வாழ்க்கையை அவர்களுக்கு தேவனாய் கொடுப்பீராக. Thank you, Lord, for washing them, Lord. Thank you, Lord, for washing them with your precious blood and cleansing them from all iniquities. ஓ ஆண்டவரே, அவருடைய பாவங்களை கழுகுறமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கிரமங்களை மன்னிக்கிறமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord, for writing their names in heaven. ஓ ஆண்டவரே, அவர்களை நித்திய ஜீவனுக்கு நேராக ஆயத்தம் பண்ணுகிறமைக்காக ஸ்தோத்திரம். Lord, we ask this prayer in Jesus' mighty name. Amen and amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். The tomb is still empty. Jesus is alive and well. ஓ கல்லறை இன்றைக்கும் காலியாக இருக்கிறது. இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். Why we continue to preach about Jesus Christ, the risen Savior. Accept Jesus Christ as your Lord and Savior. You will be saved. அதனால் தான் இயேசுவை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். Amen.